ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ரீ விலாக்ஸ். யாஸ்ரீ விலாக்ஸில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியும் கூட செய்கிறது. நம்ம காலையில் எழுந்ததுக்கப்புறமா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கப் அளவு பச்சைப்பயிறு, ஒரு கப் அளவு ஒரு வேர்க்கடலை ஊற வச்சுக்கலாம். வேர்க்கடலை காஞ்சிருக்கக்கூடாது, பச்சை வேர்க்கடலை. இதை வெயிட் லாஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். 8 மணி நேரம் இல்லைன்னா 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு நைட்டு நம்ம இதை ஒரு காட்டன் துணியில் முழுசாக சுத்தமாக அலசி முடிச்சதுக்கப்புறம் கட்டி வைக்கலாம். எதுக்காக அலசி இது பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதோட ஸ்மெல் வராமல் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக கட்டி வைக்கணும். டைட்டாக கட்டி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி தெளிக்கிறது எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்ப்ரவுட்ஸுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் தான் அதோட வேறு வெளியில் வரும். முளைச்சி வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் பார்த்தா இந்த மாதிரி முளைச்சி வந்திருக்கும். பச்சை பயிறு எல்லாத்த விட ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முளைச்சி வந்துடுங்க. நம்ம நார்மலாக சாப்பிட்ற பயிர் வகைகளை விட இந்த மாதிரி முளைக்கட்டின பயிறு சாப்பிட்றப்போ அதில் நியூட்ரிஷனோட மதிப்பு அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிட்றோம். இதோட நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே மாதுளம், கிரேப் சேர்த்துருக்கேன். அதோட ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் குக்கும்பர் இருந்தாலும் அதையும் கட் பண்ணி போட்டுட்டு மேலே லைட்டாக நம்ம பெப்பர், கொத்தமல்லி தூள், சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம டெய்லியும் காலையில் இதை ரொட்டீனாக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகிறதும் சீக்கிரமாக குயிக்காக ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப்